இன்று காலையிலே சுரேஷ் சலேவை பார்க்க யார் சுரேஷ் சலே சிஐடி தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி முன்னாள் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். பிடிஏவின் கீழ் இன்று பிடிஏவின் கீழே தடுத்து வைக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சுரேஷ் சலே ஒரு ஆபத்தில் இருப்பதாகத்தான் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அது என்ன ஆபத்து என்பதை நாங்கள் இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். உதயகம்மன் பில தான் கூறுகிறார். ஆகவே முதலில் உதயகம்மன் பில என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் இன்று காலையில் சுரேஷ் சலேவை பார்ப்பதற்கு அவருடைய சகோதரனும் அவருடைய மகனும் சுரேஷ் சலேவின் மகனும் சகோதரனும் சிஐடிக்கு சென்றிருக்கிறார்கள். சென்ற போது சுரேஷ் சலே ஒரு விடயத்தினை இவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இவர்கள் வெளியே வந்ததும் உதயகம்மன் பிளவை சந்தித்து இந்த செய்தியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் உடனடியாக அறிவியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் உதயகம்மன் பிள அவர்கள் சொன்னதை கேட்டு இப்பொழுது இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்கின்றார். முதலில் காணொலியை பார்ப்போம், பிறகு விவரமாக பேசுவோம். சுரேஷ் சலே මැතිතුමා බලන්න අද දින උදෑසන ඔහුගේ සහෝදරයාත් පුතත් රාජ් පොලිසියට ගියා. ඒ අවස්ථාවේ ඔහු දැඩි කඩාවැටීමකට ලක් වෙලා හිටියේ. ඊයේ රාත්‍රියේ ඔහුට රාත්‍රී කෑමට ලබා දීලා තියෙන්නේ බත් හැන්දක් ராபோதி சமூக பமனன். ரைட், அதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. அதாவது இன்று காலையில் சுரேஷ் சலேவை சந்திக்க சென்ற சுரேஷ் சலேனுடைய சகோதரனும் மகனுக்கும் சுரேஷ் சலே சொல்லி இருக்கின்றார், நேற்று இரவு எனக்கு சோறு ஒரு கரண்டியும் அதற்கு ராபு கரியாக ராபு சொதி என்று தான் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனம் ராபு சொதியும் தான் கொடுக்கப்பட்டது. அதையும் கீழே ஒரு பேப்பர் பத்திரிகையை விரித்து அதன் மேலே தான் அந்த சோறு ஒரு கரண்டியையும் ராபு சொதியையும் ஊற்றினார்கள், போட்டார்கள். அதை சாப்பிடும் போது அந்த பேப்பர் பத்திரிகை கிழிந்து சாப்பாடு முழுக்க அதை அவர்கள் கொடுத்த கொஞ்சம் சாப்பாடும் கீழே கொட்டிவிட்டது. பிறகு அதைத்தான் எனக்கு சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது மிகவும் ஒரு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னை உள்ளே வைத்து, என்னால் இருக்க முடியவில்லை என்று சுரேஷ் சலே குறிப்பிட்டிருக்கின்றாராம். ஆகவே நேற்று இரவு தொடக்கமே அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்திருப்பதாகத்தான் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். உணவு மாத்திரமல்ல, மருந்தும் வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார், நீராகாரமும் வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றாராம். ஆகவே இறக்கும் வரை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திலே சுரேஷ் சலே குதித்திருப்பதாகத்தான் உதயகம்மன் பிளவுக்கு செய்தி வந்திருக்கின்றது. சுரேஷ் சலேவினுடைய மனைவியும் மகனும் சுரேஷ் சலேவின் சகோதரனும் தான் இந்த விடயத்தை உதயகம்மன் பிளவிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.